நீட் தேர்வுக்கு எதிராகவும் டெல்லியில் நடைபெற்று வரும் இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு எதிராகவும் டெல்லியில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதற்கு ஆதரவாகவும் தற்போது தமிழ்நாட்டிலும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக பார்த்தோம், நியூ காலேஜ் கல்லூரி வளாகம் முன்பாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை எழும்பூரில் இளைஞர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களை போலீசார் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி பேருந்தில் ஏற்றும் காட்சிகளையும் பார்க்கின்றோம். கைகோர்த்து சாலையில் அமர்ந்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ், தற்போது சென்னையோட பல பகுதிகளிலுமே போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? எழும்பூர் பகுதியில் எந்த அளவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது? அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனரா? என்ன நிலைமை? நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் நீட் தேர்வை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பது போன்ற கோஷங்கள் எழுப்பி நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக பல்வேறு பங்களிப்புடன் இந்த போராட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாட்டின் பல்வேறு தலைநகரங்களிலும் அதே போல முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் சோனம் வாங்சுனுடைய உடல்நிலை கவலைக்கிடக்க ஆன நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அதே போல கட்சியும் அவருடைய கூட்டணி கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களும் இந்த போராட்டத்திற்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து தங்களுடைய பங்களிப்பை அளித்திருந்தார்கள். அவர்களும் அங்கிருந்து கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில நேற்று இரவு முதலே சென்னையின் பல்வேறு இடங்கள்ல மாணவர் அமைப்பினர், அதாவது டிஒய்எஃப்ஐ அதே போல எஸ்எஃப்ஐ மாணவர்கள் பல்வேறு இடங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன் அனுமதி பெறாமல் சென்னையின் மைய பகுதிகளில் போலீசாரிடம் அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை நேற்றைய தினமே கைது செய்து போலீசார் அப்புறப்படுத்தியிருந்தார்கள். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கூவமாற்றின் கரையோரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்று போராட்டம் நடத்த முயன்றார்கள். நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில இன்றைய தினம் பல்வேறு கல்லூரி மாணவர்களும் RR ஸ்டேடியம் மைதானம் முன்பாக குவிய தொடங்கியதால் போலீசாருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. காலை முதலே போலீசாருடைய அனுமதி மீறியும் போலீசாருடைய அனுமதி இல்லாமலும் பல்வேறு மாணவர்களும் இங்கு போராட்டம் நடத்த முயன்றதால் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக அப்புறப்படுத்தி தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய மாநகர பேருந்தின் வாயிலாக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாகவே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராகவும் மறுதேர்வு நடந்ததிலும் பல்வேறு முறைகேடுகள் இருந்ததாக பல்வேறு மாணவர் அமைப்பினர், அரசு கட்சியுடைய தலைவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதே போல மூத்த தலைவர்கள் பலரும் குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த மாணவர் அமைப்பினுடைய பங்களிப்பும் இந்த போராட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே சென்னையினுடைய பல்வேறு இடங்கள், அசோக் நகர், வள்ளுவர் கோட்டம், அதே போல RR மைதானம், சிந்தாதிரிப்பேட்டை பல்வேறு இடங்களிலும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்களுக்கு இடையராக சாலையில் அமைந்து போராடியதால் அவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்து தற்பொழுது மாநகர பேருந்தில் ஏற்றி சென்று அருகாமல் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களில் அழைத்திருக்கக்கூடிய காட்சியை கூட நம்மால் காண முடிகிறது. இவர்களுடைய கோரிக்கைகளை பொறுத்தவரை நீட் தேர்வை முழுமையாக ஒழிக்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. இதை கண்டித்துதான் தொடர்ந்து தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். போலீசார் தற்பொழுது கைது செய்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் விரிவடைந்திருக்கிறது. சென்னை எழும்பூரில் இளைஞர்கள் போராடி வரும் நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.